உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. இன்றைய தினம் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா மிக பிரம்மாண்டமாக உலகத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த ஒரு புனித குலத்துடைய மனிதர். இன்று எத்தனையோ மாகாணங்களுடைய முதல்வர்கள் தமிழகத்தை ஆட்சி புரிந்து சென்றாலும் ஆனால் காமராஜர் ஆட்சி வேண்டும் என்று இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 9 கோடி மக்களும் நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நேர்மையான, ஒரு துணிச்சல் மிக்க, ஒரு எளிமையான ஆட்சியை தமிழகத்திலே வழிகாட்டி நடத்தி கொடுத்தியவர். அப்படி புகழுக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரான காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை மதிப்புக்குரிய அண்ணாமலை IPS அவருடைய வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பிலே இன்று மரியாதை செய்திருக்கின்றோம். இன்று அவருடைய பிறந்ததின விழாவிலே நாங்கள் அனைவரும் சபதம் ஏற்றிருக்கின்றோம். மதுவை மறப்போம், மனிதநேயம் காப்போம், போதையை ஒழிப்போம், புதிய தமிழகம் உருவாக்குவோம் என்று ஒரு சபதம் ஏற்றிருக்கின்றோம். இந்த சபதத்தின் அடிப்படையிலே ஜாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து, அரசியல் வேறுபாடின்றி அனைவரும் ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும். இனி வரும் நாட்களிலே தமிழகத்தில் மதுவாலும், கலாச்சார சீர்வாலும், பண்பாட்டு சீர்வாழ்களும் அழிவுகளும் அதிகமாக பாலியல் தொந்தரவுகள், கொலை கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே காமராஜர் ஐயாவுடைய நாமம், அவருடைய புகழ், அவருடைய பக்தர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு பூரண மதுவிலக்கான மாநிலமாக தமிழகம் வருவதற்கு ஐயாவினுடைய ஆன்மா எங்களுக்கு உதவி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வீத லீடர்ஸின் சார்பிலே இங்கே மதுரை மாவட்டத்தில் இருந்து நாங்கள் மரியாதை செய்திருக்கின்றோம். மகா சுசீந்திரன், வீத லீடர்ஸ் ஆர்வலர்கள்.